மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ உள்ள இளைய தலைமுறையினருக்கு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற எல்லாரும் சமமான சம அப்படிங்கிற அன்பு அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் கொள்கையை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். அதை முன்னிட்டு நாங்கள் அக்கா அஜித் ஆக்னல் அக்கா முன்னாடி நாங்கள்லாம் இப்போ சேர்ந்துருக்கோம். இப்போ உள்ள ஊழல் அரசியல், அப்புறமா வாரிசு அரசியல், அரியணைக்கு போட்டி போடுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பான முறையில் மாற்றம் வேணும். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்போம், ஜெயிக்க வைப்போம். அண்ணனோட கட்சியில் எல்லாரும் இணையலாம், மக்களுக்கு சமமான உரிமை உண்டு, யாரும் தயங்க வேண்டாம். தைரியமாக இளைஞர்கள் முன்னாடி வாங்க, பெரியவங்களுக்கும் சொல்லுங்கள், நீங்கள் தான் உறுதுணையாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்தணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜா என்னோட பேர். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி சார்பாகவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தனன் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் 50-60 வருட ஆண்ட கட்சிகளின் சர்வாதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தளபதியார் தொடங்கியிருக்காங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கானோர் தங்களை கட்சியில இணைச்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டத்துல, அதாவது திமுக அதிமுகல இருந்து ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கட்சியில இணைஞ்சிருக்காங்க. பொதுவா தூத்துக்குடி மாவட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது டிஎம்கே கோட்டை, ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வரும் 2026 பதில் சொல்லும் இது தளபதியார் கோட்டை என்பதை. வரும் 2026 தளபதியாரை அரியணை ஏற்றுவோம் என்று பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா சொல்ல போனா, கட்சி தொடங்கிய இந்த ஓராண்டிற்குள் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலாக உறுப்பினர்கள் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இது வெறும் பெரிய சந்தோஷத்துக்குரிய நிகழ்வு எங்களுக்கு. இப்ப தமிழ்நாடு முழுவதும் கொலை, கொள்ளை, வழிப்பறிகள், போதையினால மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. முறையான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய முறையான சட்ட ஒழுங்குகள் தமிழ்நாட்டுல கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்த இந்த தமிழக மக்களுக்கு தளபதியார் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி வரும் 2026 ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவார். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் டிஎம்சி காலனி அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். இவ்வளோ காலமாக திமுக அதிமுகவை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அக்கா அஜிதா ஆக்னல் தலைமையில் இணைந்திருக்கிறோம். 2026 தளபதியை முதல்வராக்குவோம், உறுதுணையாக இருப்போம். என் பேர் மீனாட்சி சுந்தரி. 50-60 வருஷமா திராவிட திமுக ஆட்சியை மாற்றுக்கு ஒரு அரசியல் வரணும்னு சொல்லிதான் தளபதி தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல மக்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில தளபதியோட இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அதிகமா இப்ப இருக்கிற காலங்களில் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், ஒரு இளைஞர்களா இருக்கட்டும், வயசுல மூத்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே விரும்பி வர ஒரு கழகம் தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறேன். வரும் காலங்களில் 2026 ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாடு முழுவதுமாக உருவாகும். கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரும். வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உங்களை எல்லாருக்குமே என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போகுது. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட இந்த டிவி கேட்கலாம், நாங்க டிசைன் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது. ஒரு குழந்தை முதல்ல அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க. அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும். ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும்? பால் வாசம் மாறாத வாயோட மணலை தவிர வெள்ளந்திய சிரிக்க மட்டும்தானே தெரியும்.
அது உணர்ந்து அந்த சிலிர்ப்பு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஒரு பழமொழி இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பு, அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். சீரியஸ்னஸோட கொஞ்சம் ஸ்லீப்னஸ் சேர்த்தாதான் இந்த ஃபீல்ட்ல எக்ஸஸ் ஆக முடியும். ஒரு எனர்ஜியோட இல்ல தத்துவத்தோட ஆட வேண்டிய அப்படி சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும். இணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடினாலும் சரி, இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். ஒட்டு மொத்தமானவங்க எல்லாரும் என்னோட உயிர் வணக்கங்கள். இதுவரைக்கும் ஆன்லைன் மேடையில மீட் பண்ணோம். இப்போ அதிரடி இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிக்கான ஏதோ அதனால இந்த ஆச்சா போச்சா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? இல்லைன்னா இந்த நியூ வேர்ல்ட் மாத்தி உழைப்பு பணம் இந்த மாதிரி சிலர் மட்டும்தான். அப்படி ஒரு பாயிண்ட் வந்ததுனாலதான் நம்மளுடைய ஸ்பீச்சோ இந்த புள்ளி விவரம் புள்ளியால நம்ம கதற போறோம். ஹிஸ்டரி, வேர்ல்டு லிட்ரேச்சர், கோச் மேல கோச் சொல்லிக்கிட்டு இங்க ஆல்ரெடி இருக்கிற அரசியல் அதுக்கு எல்லாருமே காடு ப்ராப்ளம். அதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்படி யோசிச்சாலே போதுங்க. இப்படி யோசிச்சா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கான்பிடன்ஸ் வரும். பெரியாருங்க கொட்டிட்டாடா அப்படின்ட்டு ஒரு காமிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன்.